பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே ஜெயா ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் நடந்த பிரச்சனையாலையும் சக்தி சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன கோவத்தாலையும் இங்கே ஜெயா சாப்பிடாம இருக்க போய் அவங்களுக்கு உடம்பே முடியாமல் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் தனக்கு உடல்நிலையும் சரியில்லை, வீட்டில் உள்ள எல்லாரும் பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஜெயாவுக்கு முடியாமல் மயக்கம் வந்துடுது. அதனால் மயங்கிடுறாங்க. இதை பார்த்து வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப பதட்டமாக அங்கே ஓடி போய் ஜெயாவுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடனே சக்தி அங்கே டாக்டருக்கும் ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. இங்கே டாக்டர் வீட்டுக்கு வந்து ஜெயாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் சொல்கிறாங்க, இங்கே ஜெயாவுக்கு ஏற்கனவே பிபி இருந்ததாலையும் அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருந்ததாலையும் தான் இப்படி ஆயிட்டாங்க. வீட்டில் இத்தனை பேர் இருக்கும்போது எதுக்காக இவங்களை சாப்பாடு வந்து கொடுக்காமையும் இல்லை இவங்களை பார்த்துக்காமையும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு உடனே சந்திரசேகரும் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதனால தான் ஜெயா கோவத்தில் சாப்பிடாமலே இருந்துட்டா, வேற ஒன்றும் இல்லை டாக்டர், அதான் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் நாங்கள் ஜெயாவை நல்லபடியாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சக்தி ஒரு பக்கம் தன்னுடைய அம்மாவோட உடல்நிலை இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு காரணமாக நாம் வேற இருந்துட்டோமே, நாம் சாப்பிடாம இருக்க போய் தான் அம்மாவும் கோவத்தில் சாப்பிடாம இருந்துட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அங்கே டாக்டரும் ஜெயா கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு, உங்கள் உடல்நிலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கும்போது நீங்கள் கோவத்திலையோ இல்லை வந்து தேவையில்லாமல் இப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டத்தை கொண்டு வந்து கொடுத்துரும், அதனால இனி அப்படி இருக்காதீங்கன்னு சொல்லி ஜெயாவுக்கு சொல்லி புரிய வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க டாக்டர். உடனே பவானி ரொம்ப கோவமா பொன்னியை பார்த்து, போதுமா, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், அப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருந்தேன்னு வையி வீட்டில் பிரச்சனையும் இருந்திருக்காது, சக்தியும் அவன் வேலையை பார்த்துருப்பான், எங்கள் அம்மாவும் சந்தோஷமாக சாப்பிட்டு நிம்மதியாக இருந்திருப்பாங்க. நீ எதுக்குமா தேவையில்லாமல் அந்த பொன்னிக்காகவும் இங்கே சக்திக்காகவும் நீ வந்து இதெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு நீ சாப்பிடாம இருக்க போய் உன்னுடைய உடல்நிலை எவ்வளோ இந்த மாதிரி ஆயிருக்குன்னு பார்த்தீங்கல்ல, இப்போ டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமாவது புரிஞ்சு போச்சுல்லம்மா, வீட்டில் யார் சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்கம்மா, நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னதுக்கு அப்புறமாவும் உங்கள் பேச்சை மீறி இந்த வீட்டில் பொன்னி இருக்கால, அவளால் தான் இப்படி ஏதாவது ஒன்று ஆகிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரச்சனை வர்றதுக்கும் காரணம் இந்த பொன்னியாக தான் இருக்கா, ஆனால் அந்த பொன்னி அதை பற்றிலாம் யோசிக்காமல் ரொம்ப சந்தோஷமால இருக்கா. ஏய் சக்தி, இப்போவாது பாத்தியா, அம்மாவை பற்றி கொஞ்சமாவது நீ யோசனை பண்ணி அம்மாவுக்காக நீ சாப்பிட்ருந்தா அம்மாவும் சாப்பிட்ருப்பாங்க, அம்மாவுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்காதேடா, நீ கொஞ்சம் கூட அம்மாவை புரிஞ்சுக்காம பொன்னி பக்கம் நிற்க போய் தான் அம்மா இப்போ இந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக இருந்த பவானி பொன்னியை மட்டும் இல்லாமல் சக்தியவும் கேள்வி கேட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க. உடனே சந்திரசேகர், ஏன் ஜெயா, இங்கே சக்தி மட்டும் இல்லை, நானும் உன்கிட்ட வந்து சொன்னோமா இல்லையா, நீ பாட்டுக்கு சாப்பிடு, யாரை பற்றியும் யோசிக்காத, இந்த வீட்டில் பொன்னி தான் மருமக, அவள் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டான்னுட்டு, ஏதோ நீ மற்றவங்களோட பேச்சை கேட்டுட்டு பொன்னி தான் தப்பு பண்ணா, அவள் வீட்டை விட்டு வெளியில் போகலன்னு சொல்லி பொன்னியை அந்த ரூமில் தங்க வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ என்னவோ நீ வந்து எங்களை சொல்லிகிட்டு இருக்க, ஏதோ எங்களால் தான் நீ சாப்பிடாம இருந்துட்டேன்னுட்டு. நீ எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நீ அமைதியாக இருந்திருந்தா வீட்டில் பிரச்சனைன்னு எதுவும் வந்திருக்காது, இப்போ டாக்டர் வந்து உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற லெவலுக்கும் வந்திருக்காது. இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் பொன்னின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் பொன்னி கிடையாது. இப்போ வரைக்கும் பொன்னி அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்ருக்கா, இந்த வீட்டில் அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் தான் பொன்னியை புரிஞ்சுக்காம அவள் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி தேவையில்லாமல் சாப்பிடாம இருக்கிறீங்க. இப்போ ஜெயாவுக்கு இப்படி ஆனதுக்கும் காரணம் பொன்னி கிடையாது, ஜெயா மட்டும்தான். எவ்வளவோ எடுத்து சொன்னேன், அவள் தான் சாப்பிட வரமாட்டேன்னு அடம்பிடிச்சா, அதனால தான் ஜெயா இப்படி இருக்கா. இப்பயும் சொல்கிறேன், டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க, இனியும் சாப்பிட்றதும் சாப்பிடாம இருக்கிறதும் உன்னோடைய இஷ்டம். நான் சொல்கிற வரைக்கும் சொல்லிட்டேன் ஜெயா, இதுக்கு மேலே நான் உன்னை வந்து சாப்பிட சொல்லி நான் எதுவும் சொல்ல போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு உடனே ஜெயாவும், பாத்தியா, என் மேலே யாருக்குமே அக்கறை இல்லை, ஆனால் இந்த பொன்னி தப்பு செய்யலைன்னு சொல்லி இந்த பொன்னி மேலே மட்டும் எல்லாருக்கும் அவ்வளோ அக்கறை இருக்குது. நான் நல்லா இருந்தா என்ன, நான் நல்லா இல்லாமல் இருந்தால் இவங்களுக்கு என்ன, அப்படி தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. என் பையன் சக்தியே என்னை பற்றி யோசிக்காதப்ப இவங்க எல்லாரும் மட்டும் என்னை பற்றி நல்லாவா யோசிக்க போகிறாங்க அப்படின்னு கோவமாக பேசிட்டு ஜெயா போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நின்று பொன்னியும் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே சந்திரசேகர் மாமா சொன்ன மாதிரி, எப்படி நம்ம இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டுட்டு அடுத்தவங்களையும் வந்து வேதனைப்படுத்துறதை விட பேசாமல் வீட்டை விட்டே வெளியில் போயிடலாம் போலையே, வீட்டில் என்ன பெரிய பிரச்சனை நடந்தாலும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே சக்தியும் பிரீத்தியும் ஒன்று சேராததுக்கும் அவங்க கல்யாணம் நின்னதுக்கும் காரணம் நான் தான்னு சொல்லி இவ்வளோ பிரச்சனையை பண்ணினாங்க. இப்போ ஜெயாத்தை ஒழுங்காக சாப்பிடாம அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அங்கே டாக்டர் சொன்னபடி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காம அதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி என்னையே தான் திட்டிகிட்டு இருக்காங்களே தவிர்த்து உண்மை என்ன, நான் அப்படி நடக்கிற ஒரு ஆளா அப்படின்னு என்னை பற்றி யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அந்த சமயம் சக்தி அங்கே போயிட்டு, நீ எதுக்குமே காரணம் இல்லை, நீ எதுக்காக கண் கலங்கி அழுதுகிட்டே இருக்க, நீ அழுத வரைக்கும் போதும், எங்கள் அம்மா சாப்பிடாம அவங்களுக்கு முடியலன்னா அதுக்கு காரணம் அவங்க மட்டும்தான்,
நீ பாட்டுக்கு போய் உன்னுடைய வேலையை பாரு. ஏற்கனவே ரூமில் வந்தும் தங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்லேயும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போயாவது புரிஞ்சுக்கோ. நீ கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். அம்மாவுக்கே இப்படி ஆயிடுச்சு சாப்பிடாம இருந்து, உனக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது பொன்னி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து பிரீத்தியும் சுந்தரும் ரொம்பவே கடுப்பாகிறாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த சக்தி பொன்னி பின்னாடியே பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டேலாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே பவானி சொல்கிறாங்க, டே சக்தி, இப்போயாவது கொஞ்சம் அம்மாவை பற்றி யோசனை பண்ணு. பொன்னியை வீட்டை விட்டு நீயே வெளியில் அனுப்புடா, அதுதான் சரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா, பொன்னி மேலே எந்த தப்புமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பொன்னி எப்பயும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டா. அவள் என்னுடைய பொண்டாட்டிக்கா, அவள் எதுக்கு வெளியில் போகணும்? எந்த தப்புமே இல்லைன்னு நானே பொன்னிக்காக எல்லா உண்மையும் நிரூபிப்பேன். அது வரைக்கும் எல்லாரும் உங்கள் வேலையை பார்த்துட்ருங்க. அம்மா சாப்பிடலைன்னா அது அவங்களோட தப்பு. அதுக்கும் பொன்னியை தான் குறை சொல்வீங்களா? தயவு செஞ்சு இனி பொன்னியை பற்றி யாரும் இந்த வீட்டில் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. பொன்னி எப்பயுமே இந்த இந்த சக்தி எப்பயுமே பொன்னிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான்னுட்டு இங்கே பவானிக்கும் ரொம்பவே சக்தி மேலே கோவம் வருது. ஆனால் எதுவுமே பதில் பேச முடியாமல் அமைதியாக உள்ளே போயிடுறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் சந்திரசேகர் பொன்னிக்கிட்ட, நீயும் இந்த வீட்டில் சாப்பிடவே மாட்டேன்னு ரொம்பவே அடம்பிடிச்சிட்டு இருக்கம்மா பொன்னி. நீ இங்கே சாப்பிடலனாலும் பரவாயில்ல, வெளியில் போய் சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமாம்மா? பார்த்தல ஒரு நாள் சாப்பிடாததுக்கே உங்கள் அத்தைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னுட்டு. உனக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுமா, அதை நினச்சி தான் இங்கே சக்தியும் ரொம்ப பயந்துட்டு இருக்கான். நீ சாப்பிடாத காரணத்தால் சக்தியும் சாப்பிடல, உங்கள் அத்தை ஜெயாவும் சாப்பிடல, வீட்டில் எல்லாருமே இப்படி மன வேதனையாக இருக்காங்க. கொஞ்சமாவது சாப்பிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே பொன்னி சந்திரசேகர்கிட்ட, நான் கண்டிப்பாக சாப்பிடுவேன், ஆனால் இந்த வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே சந்திரசேகர் இங்கே சக்தியை கூப்பிட்டு, டே சக்தி, ஏற்கனவே பொன்னி ஒரு நாள் முழுக்க சாப்பிடல, இப்போ வேற எங்கேயோ வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறா. அவள் எங்கே போகிறா, என்ன செய்கிறான்னு கொஞ்சம் நீ தான் கவனமாக பார்த்துக்கணும். உங்கள் அம்மாவுக்கே இப்படி ஆயிடுச்சு, ஆனால் இந்த பொன்னி வேற சாப்பிடவே மாட்டேன்னு ரொம்ப அடம்பிடிக்கிறதுனால நீ வெளியில் போய் இங்கே பொன்னிக்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி ஏதாவது ஹோட்டலில் போயிட்டு நல்ல சாப்பாடாக பொன்னிக்கு வாங்கி கொடுத்து எப்படியாவது சாப்பிட வைடா. அவன் மனசை மாற்று, அவளை எப்படியாவது சமாதானப்படுத்து, நீ பண்ணது தப்புன்னு புரிய வைடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே சக்தியும், எப்படியும் பொன்னி கோயிலுக்கு தான்ப்பா போயிருப்பா, எனக்கு நல்லா தெரியும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒன்று அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்து தன்னுடைய மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்வா, இன்னொன்று அவள் கோயிலில் போயிட்டு தன்னுடைய வேண்டுதலெல்லாம் வச்சு பாப்பா. இதை தவிர பொன்னிக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஆனாலும் இப்படி நல்ல மனசோடு இருக்கிற பொன்னியை நம்ம வீட்டில் இருக்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கோயிலுக்கு கிளம்பி போன உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கே சக்தியும் பொன்னி கண்டிப்பாக கோயிலில் தான் இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் அங்கே கிளம்பி போகிறாரு. இங்கே பொன்னி கோயிலில் போயிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. எனக்கும் அந்த வீட்டில் இருக்க கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. அப்படி இருக்கும்போது வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடுறாங்க. அதன் மூலமாக எல்லாரும் என்னையே திட்டிகிட்டு இருக்காங்க, என்னை அவமானப்படுத்துகிறாங்க. எப்படியாவது நான் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நான் நிரூபிக்கணும். அப்படி உண்மை என்ன, அந்த உண்மைக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாதான் அந்த வீட்டை விட்டே நான் வெளியில் போகணும்னுட்டு நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். ஆனால் அந்த உண்மையை நான் கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காகவே நிறைய பேர் பல திட்டங்களை போட்டு பல வேலைகள் செய்கிறாங்க. என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு பார்க்குறாங்களே. நான் எப்படி தனியாக இருந்து அங்கே உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க போகிறேன்னு ஒன்றுமே புரியலையே. என் அம்மா எனக்கு உறுதுணையாக இருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஆனால் எனக்குன்னு சப்போர்ட் பண்ண அந்த வீட்டில் சக்தியும் இல்லை, எங்கள் அம்மாவும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ யாருடைய துணையோட நான் இதெல்லாம் கண்டுபிடிக்க போனேன்னு தெரியலையேன்னு சொல்லி அங்கே கோயிலில் உட்காந்து ரொம்பவே அழுகிறாங்க. எப்படியாவது பொன்னிக்கிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனாலும் பொன்னி நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாளே. நைட்டு தூங்கும்போது கூட துணையாக போய் இருக்கலான்னு சொன்னதுக்கே என்னை ரொம்ப திட்டி வெளியில் அனுப்பிட்டா. அப்படி இருக்கும்போது பொன்னி எப்படி நான் சொல்கிறதெல்லாம் கேட்பா, நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடுவாளோ என்னவோ தெரியலையேன்னு சொல்லி ரொம்ப மனவேதனையில் இருக்கும்போது அங்கே கோயிலுக்கு வர எல்லாத்துக்குமே அங்கே வர பக்தர்களுக்குன்னுட்டு தனியாக அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. அந்த சமயம் எல்லாருமே லைனில் நின்று அதை வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. உடனே பொன்னியும், நாம் அந்த வீட்டில் தானே சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டோம், இங்கே கோயிலில் இங்கே கொடுக்குறதையுமா நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொன்னியும் லைனில் போய் நின்று அந்த சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. இதை பார்த்த உடனே சக்திக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. பரவாயில்ல, நான் தான் இந்த பொன்னிக்கு ஏதாவது செய்யணும், எப்படியாவது சாப்பிட வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். கோயிலில் வந்தாவது இந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டால, இதுவே போதும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படிப்படியாக இந்த பொன்னி தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டு என்னை ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் நிரந்தரமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போன சக்தியும் வேண்டிக்கிறாரு. இங்கே பொன்னி என்ன செய்கிறாங்க,
என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒளிஞ்சு நின்று தூரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருந்த சக்தி இங்கே பொன்னி சாப்பிட்டுட்டு நல்லா தன்னுடைய வேண்டுதல் எல்லாத்தையுமே அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்த பொன்னியை பார்த்து பிரீத்தி, ஏய் பொன்னி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லை? வீட்டில் உன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, நீ பாட்டுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி உன்னுடைய வேலையை செய்கிற, கோயிலுக்கு போயிட்டு வர, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கியே, உன்னால் மட்டும் எப்படி இப்படி இருக்க முடியுது? என் வாழ்க்கையவும் இங்கே சக்தியோட வாழ்க்கையவும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு என்னையும் சக்தியவும் பிரிச்சது மட்டும் இல்லாமல் நீயும் சக்தி கூட ஒன்று சேர்ந்து வாழாமல் இப்படி தனியாக பிரிஞ்சு இருக்கிறதுக்காக தான் இந்த வீட்டில் இன்னும் இருந்துட்டு இருக்கியா? பார்த்தல இன்னைக்கு ஜெயாத்துக்கு என்ன ஆச்சுன்னுட்டு. நீ இந்த வீட்டில் சாப்பிடாம இருக்க போய் சக்தி உனக்காக சாப்பிடல, இங்கே ஜெயாத்தை கோவத்தில் சாப்பிடாம இருந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு முழு காரணமும் நீ தான் இருந்திருப்ப. உன்னை தான் சொல்லியிருப்போம் நாங்கள் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது நீ உண்மையும் கண்டுபிடிக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். அதான் ஜெயாத்தை அப்போவே உன்னை பற்றி நான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னாங்கல்ல, நீ அப்போவே வீட்டை விட்டு வெளியில் போயிருந்தா வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்காது. நீ இங்கே இருக்கிற வரைக்கும் நாங்கள் யாரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க போகிறதே இல்லை. பேசாமல் நீ உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு எங்கள் எல்லாரையும் ஏமாத்துன வரைக்கும் போதும். உன்னால் எந்த உண்மையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பொய் சொன்னதே நீ தானே. அதனால் இந்த வீட்டை விட்டு வெளியில் போ, எங்களையாவது நிம்மதியாக வாழ விடு. நானும் சக்தியும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறது உறுதி. அதனால் இடையில நீ இருந்தால் மட்டும்தான் என்னால் சக்தி கூட ஒன்று சேர முடியாது. எப்படியும் சக்தி வேண்டான்னு நீ தான் ஒதுங்கி இருக்கியே, அப்புறம் என்ன, வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பிரீத்தி ரொம்பவே கோவமா பொன்னிக்கிட்ட இப்படி பேச உடனே பொன்னி தன்னுடைய பொறுமை எல்லாத்தையுமே விட்டுட்டு, வாயை மூடு பிரீத்தி, எனக்கு தெரியும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னுட்டு. நீ என்னைக்கு திட்டம் போட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தியோ அன்னையிலேருந்து தான் பிரச்சனை வந்திருக்கே தவிர்த்து, நீ எப்பெல்லாம் இங்கே ஏமாற்றி எல்லாரையுமே உன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டியோ அப்பையிலேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சுது. என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில் போக சொல்ல முதல்ல நீ யாரு? நீ இந்த வீட்டோட மருமகளா இல்லை இவங்களோட சொந்தக்காரங்களா? எதுவுமே இல்லை. ஏதோ போனா போதுன்னு உங்கள் அப்பா அம்மா இல்லையேன்னு சொல்லி உன்னை இந்த வீட்டில் வச்சுருக்காங்க. அதுவும் நீ சக்தியோட ஆஃபீஸில் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்த்துட்ருக்க. இன்னும் சக்தி உன்னை ஒரு ஃப்ரெண்டாக தான் மதித்து உன் கூட பழகிட்டு இருக்காரு. நீ நினைக்கிற மாதிரி என்னைக்கும் சக்தியோட மனசில் உன்னால் இடம் பிடிக்கவும் முடியாது, அவரோட மனைவி ஆகவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டை விட்டு வெளியில் போகணுமா வேண்டாமான்னுட்டு உண்மை எல்லாத்தையும் நிரூபித்ததுக்கு அப்புறமா நானே முடிவெடுப்பேன். ஏன்னா என் புருஷன் மேலே எனக்கு கோபம் இருக்குதான். அதுக்காக நீ நினைக்கிற மாதிரி ஒரேடியாக விலகி போகணும்னு நான் என்றைக்கும் நினச்சதே இல்லை. எனக்காக சக்தி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காரு. கண்டிப்பாக கொஞ்ச நாளையில் என் மனசு மாறுச்சுன்னா மறுபடியும் என் வீட்டுக்காரரோட ஒன்று சேர்ந்து அதே ரூமில் சந்தோஷமாக நான் இருக்க தான் போகிறேன். ஆனால் எங்களுக்கு இடையில நீ வரணும்னு நினைக்கிற பற்றியா, அதை மட்டும் என்றைக்கும் நடக்க விடவே மாட்டேன். நீ இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்க, என்ன பெரிய திட்டம் போட்டிருக்கன்ற எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாதுல்ல, அந்த உண்மையவும் சீக்கிரமாகவே வெளிப்படுத்துவேன். அப்புறம் உனக்கு தெரிய வரும் யார் இந்த வீட்டை விட்டு வெளியில் போவாங்கன்னுட்டு. அதனால் ஜெயா அத்தை மாதிரியே நீயும் பேசி என்னை வேதனைப்படுத்தலான்லாம் நினைக்காத. நீ பேசினா அதை நான் பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன். வாயை மூடிட்டு போறியா? உன்னோட வாழ்க்கையை நான் எதுவுமே செய்யலை, ஆனால் என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு தான் நீ திட்டம் போட்டுட்ருக்க. ஒன்றை மட்டும் இல்லை, உன் திட்டத்தையும் என்றைக்கும் பழிக்கவே விட மாட்டேன். முதல்ல வேலைக்கு போ, என் வேலையை பார்க்கணுன்னு சொல்லிட்டு பிரீத்தியை நல்லா வெளுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க பொன்னி பேசின பேச்சால் அதிர்ச்சியான பிரீத்தி, நாம் என்ன செஞ்சாலும் இந்த பொன்னி வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்காளே அப்படின்னு சொல்லி பொன்னியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியாமல் மேற்கொண்டு என்னதான் செய்யறதுன்னு புரியலையேன்னு பிரீத்தி ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் பொன்னி ரொம்ப தெளிவாக இருக்காங்க.